ஷியரா பாண்டிங் அண்ட் பண்ட்டுக்குள்ள செம சண்டை நடந்திருக்கு லாஸ்ட் இயர். அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. பாண்டிங் டிட் நாட் வாண்ட் பண்ட் இன் பஞ்சாப்னு கிளியரா தெரிஞ்சிருக்கு. யாரு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஸ்ரேயஸ் ஐயர் பேக் டு பஞ்சாப் கிங்ஸ். பொரி காம்பினேஷன்லாம் கிடையாது. Day for the Ayers, Chika. Venkatesh Iyer 23.75 crores. Shreyas Iyer 26.75 crores. Rishabh Pant still being the costliest player. 27 crores. Scripte இல்லாத LSD வந்து எடுத்திருக்காங்க. CSK எப்படி பிக் பண்ணாங்க? Let's just review the auction as it is. Virat Kohli back to form 100. Yashasvi Jaiswal, youngest opener to score 100 in Australia. KL Rahul உங்களோட ஃபேவரட் பேக் டு ஃபார்ம் ஒரு brilliant 77. பிரசித் கிருஷ்ணா didn't play IPL for 2 years. He is ahead of Bhuvneshwar Kumar. So how is it fair? I don't understand. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to our sponsors, Indian Terrain, keeping you stylish for the last 25 years. Yes, definitely. We are Nambood branded. 25 years celebrate பண்ணிருக்கா. கம்பெனிக்கு இந்த இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எப்படி இந்தியன் டெரே போய் ஜெடால போய் ஆப்ஷன்ல பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு இந்தியன் டெரே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அங்க போய் பாருங்க தூக்கு எங்கெல்லாம் போனா பிரைஸ் அந்த மாதிரி இந்தியன் டெரே கம்பெனி வித் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் சம்திங் சூப்பர். முக்கு மேல ராஜா ஆஹா ஏய் ஏய் கோயிலா ஏய் yeah, Chika, lots to talk about today. Virat Kohli back to form 100. Yashasvi Jaiswal, youngest opener to score 100 in Australia from an Indian. அது டெஃபினட்டா சூப்பர் இன்னிங்ஸ். அது KL Rahul உங்களோட ஃபேவரட் பேக் டு ஃபார்ம் ஒரு brilliant 77 ஒரு 200 run partnership. India on the brink of victory. Your words have come absolutely true. Chika, surrender to you. We'll get to that. ஆனா ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோல மெகா ஆக்ஷன். Chika, என்னலாமோ மார்க் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம். எவ்வளோ மார்க் ஆக்ஷன்ஸ், உலகம் பூரா மார்க் ஆக்ஷன் தான் பார்த்தோம். யாரு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஸ்ரேயஸ் ஐயர் பேக் டு பஞ்சாப் கிங்ஸ். பொரி காம்பினேஷன்லாம் கிடையாது. Day for the Ayers, Chika. Venkatesh Iyer 23.75 crores. Shreyas Iyer 26.75 crores. Rishabh Pant still being the costliest player. 27 crores. Scripte இல்லாத LSD வந்து எடுத்திருக்காங்க. CSK எப்படி பிக் பண்ணாங்க? Let's just review the auction as it is where it is. Chika, என்ன நினைக்கிறீங்க? வீட்டுல உட்காந்து ஃபுல் டே ஜாலியா கால் மேல கால் போட்டுட்டு பாத்தீங்க. எங்களை கவுத்து விட்ட ரிவ்யூவர்ஸ் என்னோட ஆக்சுவலி வந்து பண்ணிருக்க வேண்டியது இந்த ஆக்ஷன் நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு இல்ல. நாளா வரலடா ரொம்ப நேரம் ஆக்ஷன் ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு பாத்துருக்காரு. நான் பார்த்தேன், நீ பண்ணது பார்த்தேன். இதெல்லாம் ஆப்ஷன் ரொம்ப நேரம் பார்த்து பண்ண பார்த்தேன். ஆப்ஷன் முழுக்க பார்த்தேன். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் ரிஷப் பந்த். Frankly speaking, none of us out of the box thinking from LSG. Honestly, hats off to LSG. I think it's a superb pick by LSG because ஒன்னு பிராண்ட் வேல்யூ மறக்காத. LSG புது பிரான்சைசி, அவங்களுக்கு ரிஷப் பந்த் மாதிரி ஒரு புது பிராண்ட் மறக்காத. ரிஷப் பந்த் வேர்ல்ட்ஸ் டாப் கிரிக்கெட்டர்ஸ்ல இருப்பாங்க இந்த பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல. டெஸ்ட் ஆடணும், ஒன் டே ஆடணும், IPL ஆடணும். அண்ட் டெஃபினட்டா ஒரு கேப்டன், விக்கெட் கீப்பர் அண்ட் ஒரு டாப் பிராண்ட். ஐ மீன் நம்மளோட ஆக்ஷன்ல 29 crores போனா ரிஷப் பந்த் நம்மளோட மார்க் ஆக்ஷன்ல சீக்கி சிக்கா மார்க் ஆக்ஷன்ல இங்க பார்த்தா 27 crores. கட்சியில பார்த்தா பிரைஸ் ஆல்மோஸ்ட் மேட்சிங். தட் இஸ் சம்திங் அவுட்ஸ்டாண்டிங். யா 27 crores for ரிஷப் பண்ட். LSG ஸ்கிரிப்டே இல்லாத LSG வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ரிஷப் பண்ட்டை. பட் நீங்க சொன்ன பாயிண்ட் தான் Chika. 20.5 crores தான் he was sold. Chika, எவ்வளவு ஆக்ஷன் டைனாமிக்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ரிஷப் பண்ட்டுக்கு முன்னாடி வந்ததுனால அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த டிமாண்ட் ஃப்ரம் டெல்லி இருந்ததுனால they had a big demand. ரிஷப் பண்ட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் have demanded for ரிஷப் பண்ட். nobody else came in. பஞ்சாப் didn't even bid. Chika, இதுல இருந்து என்ன தெரியுது? ஷியரா பாண்டிங் அண்ட் பண்ட்டுக்குள்ள செம சண்டை நடந்திருக்கு லாஸ்ட் இயர். அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. பாண்டிங் டிட் நாட் வாண்ட் பண்ட் இன் பஞ்சாப்னு கிளியரா தெரிஞ்சிருக்கு. he wanted ஸ்ரேயஸ் ஐயர். 2020ல கேப்டன் பண்ண ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு போன இந்த காம்பினேஷன். I was probably one of the very few guys இந்த ஷோலையும் நான் சொன்னேன். நம்ம IPL ஆக்ஷன் அங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜியோ சினிமாக்கும் பிஃபோர் தி ஸ்டார்ட்டும் நான் அதான் சொன்னேன். டோன்ட் பி சர்ப்ரைஸ் ரிக்கி பாண்டிங் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு போனார்னா. ஏன்னா அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் டெல்லி தான் நினைச்சேன். I thought it was a right fit for Delhi. பஞ்சாப் I don't know, but அந்த பிரைஸ் ரிஷப் பந்த் I mean ஸ்ரேயஸ் பிரைஸ் போட்டு பார்த்தா 27 crores.
Man, I think it's crazy. I mean, yes, you need a captain, you need experienced player. Yes, 26.75 crores. But is he really big? That big is the question. Performance பாருங்க. He last 2-3 years in IPL, nothing great. நீ கேப்டன்சிக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கலாம், 7 கோடி ரூபாய் கொடுக்கலாம். நீ ஒரு பிளேயர் ஒன்று வேணும் இல்லையா உனக்கு? So ரிஷப் பந்த் போனனால என்ன ஆயிடுச்சு? I mean, ஸ்ரேயஸ் ஐயர் அங்க போனனால the dynamics மாறிடுது உங்களுக்கு actually speaking. Whether you call it a good pick, I don't think it's a great pick. It's a good pick. It's a very good pick, probably from a captaincy point of view, Ricky Ponting, Shreyas Iyer combination point of view. Maybe you're right. See, Shreyas Iyer, I don't know. I think it's a big jackpot. இந்த மாதிரி ஜாக்பாட் 2 ஐயர் அடிச்சாங்க. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சா ஒரு ஜாக்பாட், இன்னொரு ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஜாக்பாட், 2-3 நிறைய ஜாக்பாட். அவன் பார் வெங்கடேஷ் ஐயர் 23.75. Yes, he is definitely KKR, what you call, blue-eyed boy. ரொம்ப நல்லா பண்ணிருக்கான் KKR, ரைட் ஃப்ரம் தி இன்சர்ஷன் 2021ல வந்தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ்ல அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான். பிரில்லியன்ட் பிளேயர். ஐ தாட் சிஎஸ்கே வந்தா நல்லா வருவானான்னு நினைச்சிருந்தேன். வேற ஏதாவது பெங்களூர் போவாங்களான்னு நினைச்சிருந்தேன் சார். ஆர்சிபி போவாங்களான்னு நினைச்சேன். நீங்க வந்து நம்ம ஜாக்பாட்னு சொல்லிடுறோம் சீக்கா. யா டெஃபினட்டா நம்ம வந்து சொல்லிடலாம் ஓவர் பிரைஸ்டு, வே ஓவர் த பட்ஜெட்னு. பட் ஆக்ஷன் டைனாமிக்ஸ் பாக்கறச்சே பஞ்சாபுக்கு ஒரு கேப்டன் தேவை, அவங்களுக்கு ஆல் அவுட் ஸ்ரேயஸ் ஐயர் தேவைன்னு வந்து பாண்டிங் டிசைட் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து என்னோட கேப்டன் ஃபார் தி ஐபிஎல் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். உனக்கு அவ்வளவு காசு இருக்கிறதுனால நீங்க போயிருக்கீங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வேர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். சி இவ்வளோ பிரைஸ் போறதுக்கு 2 டீம் இன்ட்ரெஸ்டடா இருக்கணும்ல. சோ அந்த 2வது டீம் ஆர்சிபி 23.5 crores வரைக்கும் வந்தாங்க. இங்கதான் சீக்கா எனக்கு ஆக்ஷன் டைனாமிக்ஸ் என்ன வேணாலும் நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் டெஃபினெட்லி டிசர்வ்ட் அட்லீஸ்ட். நம்ம என்ன நினைச்சோம்னா 10 to 12 crores அந்த பிராக்கெட்ல போவாரு, 10 to 12 crores அந்த பிராக்கெட்ல இருப்பாரு. 12 crores 13 crores வெங்கடேஷ் fantastic. But happy for you day வெங்கடேஷ், ரொம்ப ஹாப்பி தான் உனக்கு. One, you're back to Calcutta, which is a very good sign, and you're paid very well. I'm very happy for வெங்கடேஷ் ஐயர், அது வேற விஷயம். I'm very happy for ஸ்ரேயஸ் ஐயர், அது வேற விஷயம். I'm talking from an auction dynamics நீ பார்த்தனா KL Rahul பாருங்க 14 crores தான் போயிருக்காங்க. எனக்கு சத்தியமா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் அசெம்பிள் பண்ணுங்கப்பா. தேசே ஒரு நியாயம் இருக்கா ஆர்சிபி பண்ணத்துல? ஒரு நியாயம் இருக்கா? ஒரு பிட்டு கூட KL ராகுலுக்கு போல. எப்படி ஆர்சிபி இப்படி விட முடியும் KL ராகுல் சீக்கா? திஸ் இஸ் அன்பிலீவபிள். ராகுல் அவன் ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்டே இருக்கலாம். ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் நீங்க மறந்துருங்க சீக்கா. அவரோட ட்ராக் ரெக்கார்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒரு பிராண்ட் பில்டிங், ஒரு இந்தியன் பிளேயர், ஆர்சிபிக்கு வருஷ கணக்கா என்ன ப்ராப்ளமா இருந்திருக்கு? எப்பவுமே ஃபாரின் பிளேயர்ஸ் மேலேயே அந்த நம்பிக்கை வச்சு விராட் கோலி மீதி ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சு நம்பிக்கையை வச்சுட்டு எப்படியாவது டைட்டில் ஜெயிச்சிடணும் ஒரு ஆசை. அந்த ஃபார்முலா நடக்கவே இல்லை. திருப்பி அதே ஃபார்முலாக்கு தான் போயிருக்காங்க. அன்பிலீவபிள் சீக்கா. திருப்பி அதே ஃபார்முலாக்கு போய் KL ராகுல் ஹோம் டவுன் பாய், பெங்களூர் பாய், ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு கனெக்ட் வேணாமா சீக்கா? எஸ், விராட் கோலி இருக்காரு, உங்களுக்கு அதோட பெரிய பிராண்ட் கிடைக்காது. பட் ஒரு ஹோம் டவுன் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹோம் டவுன் பாய் கனெக்ட். நம்ம எப்படி அஸ்வினை திருப்பி எடுத்தாங்களோ சிஎஸ்கே, வில் கம் டு தட் டெஃபினெட்லி. பட் KL ராகுல் டெஃபினெட்லி டிசர்வ் மோர் ஃப்ரம் ஆர்சிபி சீக்கா. ஐ தாட் they should have pushed him till 18 at least minimum. KL ராகுல், if RCB had gone full gongo, yes, they got Phil Sawhney சொன்ன மாதிரி ஃபாரினர்ஸ் எடுத்து போயிட்டாங்க. Phil Sawhney கிடைச்சது அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் எடுத்து போயிட்டாங்க தவிர்த்து அவங்க லிவிங்ஸ்டன் ஆடுறாங்க தவிர்த்து KL ராகுல் ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு என்ன புரியவே இல்லை எனக்கு. வாட் இஸ் த தாட் ப்ராசஸ் ஆஃப் RCB புரியல எனக்கு. ஒரு இந்தியன் பேட்டர் இஸ் வெரி கீ இன் ஆல் IPLs. அண்ட் அந்த விஷயத்தை பார்த்தா டெல்லி ஒரு ஸ்டீல் பிரைஸ் 14 crores அண்ட் டெல்லிக்கு செம பிக், அது அவுட்ஸ்டாண்டிங் பிக்கா போயிடுச்சு. இது ஒரு இந்த பிக் பிளஸ் அவங்க மிச்சல் ஸ்டார்க் வேற பிக் பண்ணாங்களா? எனக்கு ஒண்ணுமே போதப்பா. ரோல்ஸ் ராய்ஸ்க்கு இந்த பிரைஸா? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ரோல்ஸ் ராய்ஸ்க்கு இந்த பிரைஸா? KL Rahul at 14 crores was a definite steal. I thought it was a steal of the auction, but there have been other steals also Chika. We'll cover everything. KL Rahul at 14 crores not going for that much. அது டெஃபினட்டா ஆர்சிபி அந்த தப்பு மட்டும் பண்ணல சீக்கா. KL ராகுலுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாங்களோ, புஷ் பண்ணாம விட்டது டெல்லிக்கு, அதனால சீப்பா வாங்கிட்டாங்க. அவங்களால இன்னும் ஒரு நல்ல ஸ்குவாட் டெவலப் பண்ண முடிஞ்சது. காசு வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆர்சிபி. டெஃபினட்டா எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு. ஏன்பா மிச்சல் ஸ்டார்க் உங்களுக்கு ஒரு போலர் தேவை, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் தேவை,
ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு நீங்க 12.5 crores போயிட்டு மிச்சல் ஸ்டார்க்கு 11.75 crores தான். அதுவும் அந்த 11.75 crores மிச்சல் ஸ்டார்க்கு பிட் பண்ணாம விட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் பிட் பண்ணிருந்தாங்க எண்ட்ல. ஆர்சிபி விட்டாங்க மிச்சல் ஸ்டார்க்க. லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். செஹல் கோயிங் ஃபார் 18 crores சீக்கா. செஹல் அண்ட் ஹர்ஷ்தீப் 18 crores. பஞ்சாப் வந்து மார்க்கி செட்ல செம பிஸியா இருந்தாங்க. 26.75 crores. ஸ்ரேயஸ் ஐயர் 18 crores. ஹர்ஷ்தீப் டெஃபினெட்லி டிசர்வ். RTM பண்ணி 18 crores எடுத்துட்டாங்க. பட் another big surprise was Chahal, Chika. Chahal going for more than probably what we all thought he'll go for. I really don't know whether Chahal is a correct fit for Punjab. 18 crores, a very high price, number one. Number two, அந்த wicket நீ பார்த்தா முலான்பூர் wicket தான் நீ பார்த்தனா will it turn? அது ஒரு question, number one. And number two, அவங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல 2 மேட்ச் வர ஆடுவாங்க. அது இந்த தர்மசாலால 2 மேட்ச் ஆடுவாங்க எப்பவுமே. அது ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு. தர்மசாலால 2 மேட்ச் ஆடுவாங்க. So முலான்பூர்ல wicket பார்த்தா more about மொஹாலியோட I think they are மொஹாலில 2-3 மேட்ச். மொஹாலில அவ்வளவு ஸ்பின் ஆவாத நீ புரிஞ்சுக்கோ. நீ டர்ன்லாம் ஆவாத உனக்கு. But that is why you need Chahal, Chika. அதனால தான் உங்களுக்கு Chahal தேவை. I don't know, but Chahal is a good pick. Chahal is a good pick. But 18 crores, I'm happy for him. That's all I would say. I'm very happy for him. They want a leg spinner, but Harpreet Singh brought on. So leg spinner or left-arm spinner, fantastic. But நீ பார்த்தனா Punjab has done something. In a way, they've done a wise thing. Harpreet Singh கொண்டு வந்தாங்க திருப்பியும். They have the local flavor. Harpreet Singh brought கொண்டு வந்தாங்க அவங்க. பிரப்சிம்ரன் சிங் 3 பேர் இருக்காங்க. லோக்கல் ஃபிளேவர் இருக்காங்க. லோக்கல் ஃபிளேவர் இருக்கு. எஸ், ஒரு மாதிரி டீசெண்டா ஃபார்ம் பண்ணிருக்காங்க பஞ்சாப், ஐ ஷுட் சே. ஏன்னா ஆட் அரவுண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் and Marcus Stoinis padda bhage padadi lekyam. I mean, you know about it. And maybe who knows, Maxwell, this can do well for them. Overall, yes, Punjab has done a good job. But I'm very happy for Chahal. But அங்கதான் எனக்கு புரியவே இல்லை எனக்கு. விட்டுறாங்க பாரு RCB அங்கேயும் சேலையும் போகல. கடைசியில எவனுக்கோ போயிட்டு இருக்காங்க. சுரேஷ் சர்மா, கியேஷ் சர்மாக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் they were doing a catching up game all the time. 73 crores அவங்க பார்த்தா நீ பார்த்த ஸ்கிரீன்ல இருந்தே ரொம்ப நேரமா இருந்தது. 73 crores யார் எடுக்கலாம் பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. சீக்கா ஆரம்பிச்சிட்டாரு. RCB ஸ்குவாட போடுங்க. RCB ஸ்குவாட் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் ஆப்வியஸ்லி விராட் கோலி, ரஜத் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 8.75 crores எடுத்திருக்காங்க சீக்கா. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி பஞ்சாப் RTM யூஸ் பண்ணல லிவிங்ஸ்டன் மேல. ஜாஷ் ஹேசல்வுட் வாஸ் a biggest buy for them at 12.5 crores. திலுக்கு துட்டு நாங்க இறங்குறோம் 12.5 crores. ராசிக் தாரோட பிட் நீங்க பாத்துருக்கணும் சீக்கா. நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. 2 crores வித்தாங்க. ஏதோ 2.5 crores ஏதோ வித்தாங்க. ஸ்ட்ரெயிட்டா 6 crores பிட். டெல்லி ஒரு செகண்ட் பயத்துல இதே வச்சுக்கோடா. டெல்லி ஆடி போடாங்க. டெல்லி ஒரு நிமிஷம் புரியல. என்ன 2 crores இருந்தது. 2 crores நேரா 6 crores ஆடி போயிட்டாங்க ராசிக் தார். So they were doing only catching up நீ பார்த்தனா. So the point is, அவங்களோட பிக்ல நீ பார்த்தனா only good pick is Phil Salt. It's an excellent pick. Phil Salt is an excellent pick. Livingston is good. Jitesh Sharma again. You already have a wicket keeper batsman in one keeper account. Phil Salt எடுத்துட்ட நீனு. 11 crores for Jitesh Sharma. நீங்க பிரைஸ் போட்டு எழுதுற. 11 crores for Jitesh Sharma is not bad. I think it is little more than what you should pay for Jitesh Sharma, Chika. Our last year IPL track record எடுத்து பாத்தீங்கன்னா it was not fantastic at all. Previous year he had a good year in the IPL, but still not. ஒரு 11 crores நீங்க ஜிதேஷ் சர்மா வரைக்கும் போறீங்கன்னா ஒரு KL ராகுலுக்கு இன்னும் ஒரு 4 கோடி போயிருக்கலாம். பரவாயில்ல, ஒரு 18 crores வரைக்கும் போயிருக்கலாம். தப்பே கிடையாது. KL ராகுல் விட்டது மாதிரி ஈசாலே கப் எமதே தான் உங்களுக்கு திருப்பி நாளை கேட்சிங் அப் கேம் தான் இவங்க டீமை ஃபார்ம் பண்ணும். யார் எடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க. ஃபார்ம் a good team சீக்கா. ஏன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. they have the budget. மறக்காத அணி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. மத்தவங்களும் இருக்காங்க. நீ பாம்பே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துருக்காங்க. மறக்காத பாம்பே கன் ரிட்டன்ஷன் வச்சுட்டு பாம்பே பிக்கப் பார்த்தனா சூப்பர் பிக். ட்ரெண்ட் போல்ட் பிக்கப் பாரு பாம்பே. இது செம பிக். ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. Yeah, see, Bombay வந்து ரொம்ப பிஸியா இல்ல சீக்கா. Obviously they went for Trent Bolt. நமந்தீர் எடுத்தாங்க சீக்கா. நமந்தீர் ஒரு 5.25 crores ahead of Nehal Vadera. And நம்மளுக்கு மும்பை பத்தி தெரியும் சீக்கா. Mumbai has an eye for talent. They have probably seen something special in Namandir that they feel, no, this boy is worth more than Nehal Vadera. Having said that, is it fair? Is it justified?
we can only wait and we can only guess. இந்த மாதிரி ஒரு Neil Vedera is a good buy for who? I think Neil Vedera went to Punjab. I think it's a good buy for Punjab. Very good buy for Punjab. Super buy. Neil Vedera has done very well the last 2 years. Yeah. And Samia finished பண்ணி கொடுத்திருக்காங்க. I think that is a good pick for Punjab. Okay, Chika. Well, let's come to the main team, Chika. நம்மளோட டீம் CSK. Chika, நீங்க எடுத்த மார்க் ஆக்ஷன்ல 3 பிளேயர் திருப்பி வந்துட்டாங்க. Devin Conway, Rachin Ravindra, R. Ashwin, 3 of them back to Chennai. நாளைக்கு ஒருத்த வருவான் பாரு. நாளைக்கு ஒருத்த வரான் பாரு. Chika, என்ன வேணாலும் சொல்லுங்க Chika. Gun bowling attack Chika. ஐயோ. Ravindra Jadeja, R. Ashwin, Noor Ahmed. Noor Ahmed has been growing in stature. அவரோட கிராஃப் எடுத்து பாருங்க, பிரில்லியண்டா போயின்னு இருக்கு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் சைனா மேன். 12 overs of spin அங்கேயே முடிஞ்சது. Khalil Ahmed at 4.8 crores is a shrewd pick. உங்களுக்கு நியூ பால் லெஃப்ட் ஆர்ம் சீமர் எப்பவுமே பிடிக்கும். MS தோனி or CSK செட்டப்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பாஸ் bowler வெச்சுக்க. பிளஸ் பத்திரானா ஆல்ரெடி தேர் bowling Chika for அந்த ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு சேப்பாக்ல 120 மேல டர்னர்ஸ் தான் சர்ரு புரு. நம்ம இந்தியன் டெரன் மாதிரி தான் சர்ரு புருன்னு திரும்பும். சர்ரு புருன்னு அம்பாசிடர் அவன் 11 ஃபிக்ஸ்ட் ஆக்சுவலி. இத வச்சு நம்ம 11 ஃபிக்ஸ்ட். ருத்துராஜ் கைக்வாட், டெவின் கான்வே, ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் டூபே, அதுக்கப்புறம் தோனி, ஜட்டு, அதுக்கப்புறம் அஸ்வின், அதுக்கப்புறம் நூர் அகமது, பத்திரானா அண்ட் கலீல் அஹமத். இப்போதைக்கு இருக்கிற 11 இதை வச்சு 11 ஆடலாம். இந்த 11 can be a playing 11. But நான் என்ன பண்ண செம பிக்ஸ். இன் ஆல் ஃபேர்னஸ், நூர் அகமத் பாத்தியா 5 crores நேரா 10 crores ஆடி போயிட்டான் பஞ்சாப் ஜிடி குஜராத். அப்படின்னா 5 crores போயிருந்தான். எவ்வளவு கேட்டான் ரைட் மேட்ச்ல 5ல வந்து 10 அப்படின்னா ஓடி போட்டான் ஜிடி விட்டு போட்டு விட்டான். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் I still believe India இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் போலர், ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் வேணும். ஒன் குட் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், குட் இந்தியன் ஃபாஸ்ட் போலர். புவனேஷ் குமார் மட்டும் நாளைக்கு எடுத்தாங்க வச்சோம் இவங்க. ரொம்ப கஷ்டம் Chika. புவனேஷ் குமார் 99% வந்து ஆர்சிபிக்கு போயிடுவாரு. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஆர்சிபி ஒரு மும்பை ஒன் ஆஃப் த 2 டீம்ஸ். ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் நிறைய பர்ஸ் இருக்கு. அவங்களாலதான் அந்த கம்பீட் பண்ண முடியும். தி அதர் क्वेश्चन இஸ், நீங்க சொன்ன மாதிரி CSK ஓட 11 ஃபார்ம் absolutely right. But are you happy with their batting? நீ சொன்ன நீ bowling 60 no sealed. Whether it's Chennai wicket or any other wicket, 60 overs, 3 பேர் ஆடுவாங்க 11ல. 100 ஆடுவான், அஸ்வின் ஆடுவான், ஜடேஜா ஆடுவான். பீட் எனி விக்கெட், பாம்பே விக்கெட்டா இருக்கட்டும், டெல்லி விக்கெட்டா இருக்கட்டும், எந்த விக்கெட்டா 3 பேர் ஆடுவாங்க. என்ன they can always manage. கலீல் அஹமத், பத்திரானா அந்த இன்னொரு ஃபாஸ்ட் பால் எடுக்கணும்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால so நூர் அகமது will play in the 11. அதனால அவனோட 60 overs sealed. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? போறாதுக்கு ரச்சித் ரவீந்திரா 1-2 போடுவான் உனக்கு. சோ அதனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு இருந்தேன். bowling gun probably one of the best bowling attacks conditions க்கு நீங்க பாத்தீங்கன்னா. But batting Chika, are you happy with the batting that they have? See, batting wise I tell you, Conway, Ruturaj Gaikwad best opening partnership பண்ணி. In the Conway modern day, has not been in the same form for the last 1 year, but still I am with you. Conway ஓட best partnership CSK ல தான் வந்திருக்கு. ஐடியல் பொசிஷன். So correct. But எனக்கு எங்க ஒரு ப்ராப்ளம்னா அந்த நம்பர் 3 and நம்பர் 4 Chika. ராகுல் திரிபாதிக்கு லாஸ்ட் இயர் பெஸ்ட் இயர் கிடையாது. அவரோட கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா டவுன்ல தான் இருக்கு Chika. It hasn't really come back up. But CSK historically இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாங்கனாலே நல்லா பண்ணுவாங்க. ஒரு ராபின் உத்தப்பாவா இருக்கட்டும், அஜிங்கியா ரஹானேயா இருக்கட்டும், கரெக்டா அந்த கைஸ் who are waning out of form, ஐயோ அவங்க முடிஞ்சுதுடா அவங்களோட கதை அப்படின்னு நினைக்கும் போது CSK எப்பவுமே எடுத்துட்டு வந்து. So but இங்க பிளஸ் அந்த பேக்கப் பிளேயர் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சங்கர், who is having a very good year domestically. I'm not saying bad pick. He will be a good reserve player for you for sure. Being a Chennai boy, he will be a good reserve player for you if needed, if required. He can come and bat. That is the point. Between Tripathi and Vijay Shankar, suppose Tripathi first right of refusal கொடுப்பாங்க. நீ சொன்ன மாதிரி Tripathi வந்து last 2 years nothing great for SRH. Let me be very clear. Last 4 வருஷம் towards end ல 2-3 மேட்ச் அடிச்சா கட்சி Tripathi. ஏன்னா திடீர்னு இப்படினுமா அப்படினுமா. But Rahul Tripathi is a very talented cricketer. Rahul Tripathi is a very talented cricketer. அவனை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணனா நீ எப்படி ராபின் உத்தப்பா நல்ல பேர் கொடுத்ததுமா. ராபின் உத்தப்பா எப்படி ஒரு திடீர்னு ஒரு யமன் மாதிரி ஒரு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சோம் சிஎஸ்கேக்கு வந்தோடனே, அந்த மாதிரி Tripathi can do for CSK at number 3. If he does that, it will be super for CSK.
where your problems is solved, batting problems solved, Indian batting problems solved. யா சோ அங்க மட்டும் தான் எனக்கு சிஎஸ்கே மேல ஒரே ஒரு கொஸ்டின் மார்க். அவங்களோட பேட்டிங்ல ஆர் தே ஃபுல்லி ஷுவர்? ஏன்னா நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. தே கேன் ஸ்டில் பிக் அப் அ குட் கப்ல குட் ஃபாரின் பிளேயர்ஸ். ரச்சின் ரவீந்திரா அட் 4, எஸ் அவரோட டேலண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பிரில்லியண்டா சொல்றோம். அவரோட ட்ராக் ரெக்கார்டும் ஐபிஎல்ல பிரில்லியண்டா இருந்தது இல்ல. சோ வி ஹேவ் டு வெயிட். ரச்சின் ரவீந்திரா as an opener தான் ஆடினார். So we still have to wait, Chika. It's still unknown commodity. But Rachin Ravindra, you're investing in Rachin Ravindra. So you have to understand one thing. Not everybody has come. They use the RTM also for him, 4 crores. Don't forget, not many players, especially international cricketers or even Indian cricketers, first year of IPL are deadly up over a period of experience. See, IPL we need a little bit of experience. So the very fact of continuity, which is a very good sign. And Markada Macha, he can bowl 2 overs. Why do you think now I know mark action Chiki Chika or Rachid Ravindra? Mark action, I don't know. ஒன்னேவன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஜிகா. ஓகே, இந்த டீம் வந்து அப்படியே எம்எஸ் தோனிக்கு அடிச்சு வச்ச மாதிரி ஒரு டீம். அவர் மட்டும் திருப்பி சும்மா இல்ல, நான் திருப்பி இந்த டீம் என் டீம் மாதிரி இருக்குடா, நான் திருப்பி ஒரு வருஷம் கேப்டன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்பின் அட்டாக், அவருக்கு இந்த மாதிரி ஸ்பின் அட்டாக்ல நீங்க கொடுத்தீங்கனால ஆப்பனன்ஸ் வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போயிடுவாரு. நம்ம ஊர்ல 7 out of 7 வின் பண்ணுவோம் சேப்பாக்ல. அவர் கையில மட்டும் இந்த டீம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக். 7 on 7 இந்த மேட்ச் இந்த வருஷம் இந்த வருஷம் 7 on 7 all they have to do ஒரு ரெண்டு மேட்ச் எங்க மாட்டுவாங்க, இல்ல வெள்ளங்க ஒரு மாட்டுவாங்க. And I'll be very frank in it. Khalil Ahmed not bad, nothing deadly, good. He's a good pick. I won't call it a very good pick, good to very good pick. Khalil Ahmed, nothing deadly about Khalil Ahmed. Khalil Ahmed எப்படின்னா உங்களுக்கு டெட்லியால கிடைக்காது ஜிகா. இல்ல நீ அங்கதான் still I believe they still have a chance. நாளைக்கு இருக்கா நீ, don't forget there's one more day to go. I still believe there's one more day to go. I still believe Bhuvanesh Kumar can be bought by them. Bhuvanesh Kumar வாங்கினானா, Bhuvanesh Kumar ultimately I think Mumbai will go for it or RCB will go for it. Looks like they யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. Because Mumbai also has big teams. அவங்க திருப்பி துஷார் தேஷ்பாண்டே எடுத்தாலே போதும்னு எனக்கு தோணுது. துஷார் தேஷ்பாண்டே மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீதி அந்த பேக்கப் பிளேயர்ஸ்ல நல்ல பேஸ் பிரைஸ் எடுத்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் we'll have to wait and see. துஷார் தேஷ்பாண்டே, yeah, maybe you're right. Okay, let's move on, Chika. Let's move on from CSK. CSK பத்தி பேசியாச்சு, RCB பத்தி பேசியாச்சு. Punjab definitely did a good job. Let's talk about who's picked the best, Chika. I thought the two teams which stood out இன்னைக்கு day 1ல was definitely SRH and Gujarat Titans, Chika. ரெண்டு பேரும், even Gujarat Titans அவங்களோட ஸ்குவாட் எடுத்து SRH surely because அவங்க இந்த ஆக்ஷனுக்குள்ள வரும்போது 45 crores தான் வச்சிருந்தாங்க. அந்த 45 crores-ல they had to pick a bowling attack. ஒரு bowling attack எடுக்கணும்னு இருக்கும்போது Mohammad Shami at 10 crores is an absolute steal. ஒரே ப்ராப்ளம் வித் ஷம்மி, அவரோட ஃபிட்னஸ். ஆல்ரெடி ஆஸ்திரேலியா போறாங்கன்னு பேசின்னு இருக்காங்க நெக்ஸ்ட் வீக். அவர் மட்டும் ஃபிட் ஆயிட்டாரு, இந்த சம்மர் ஃபிட் ஆயிட்டு இந்த ஒரு 2-3 டெஸ்ட் மேட்சும் ஆட்டு வந்துட்டாருனா சீக்கா, ஐ திங்க் ஷம்மி வில் பி பேக் டு ஹிஸ் பெஸ்ட். ஸோ ஷம்மி அட் 10 crores இஸ் அ மேசிவ் அப்கிரேட் சீக்கா. யார் வேணாலும் சொல்லுங்க, ஷம்மி புவி, அவங்களுக்கு புவி இருந்தாங்க, ஷம்மி இஸ் அ ஸ்லைட் அப்கிரேட் டு புவின்னு எனக்கு தோணுது. ஸோ ஷம்மி இஸ் அ பிக் அப்கிரேட் தேர். நெக்ஸ்ட் SRH-க்கு லாஸ்ட் 2 years பெரிய ப்ராப்ளம், they didn't have a spinner. They have got Adam Zampa at 2.4 crores. Rahul Chahar, who's a very good, very underrated bowler, Chika, 3.2 crores. ரெண்டு ஸ்பின்னர் சேர்த்து 5.6 crores-க்கு எடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டு ஹை குவாலிட்டி ஸ்பின்னர். நீங்க மாத்தி ஆடிக்கலாம். உங்களுக்கு ஃபாரின் ஸ்பின்னர் வேணும்னா ஆடம் ஜாம்பா ஆடிக்கலாம். இல்ல ரெண்டு ஸ்பின்னரும் வேணுமா, யூ கேன் பிளே 2 spinners. They've also got a death bowler. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா ஹர்ஷல் பட்டேல் will be ஒரு wicket taker மாதிரி இருக்கலாம் சீக்கா அங்க SRH-க்கு. So he can be a wicket taker for them. So and biggest surprise, Ishan Kishan 10 கோடிக்கு 11 கோடிக்கு வாங்கிட்டாங்க. நம்பர் 3 சார்ட்டட். அவங்களுக்கு பாருங்க, அங்க பேட்டிங்கும் சார்ட்டட், bowlingலயும் ஒரு நல்ல bowling எடுத்துருக்காங்க. இதுக்கு மேல எப்படி சீக்கா ஒரு ஆப்ஷன்ல இதோ 45 crores வச்சுட்டு உங்களால ஷம்மியும் எடுக்க முடிஞ்சது, இஷான் கிஷனும் எடுக்க முடிஞ்சதுன்னு யாராவது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க நம்பியிருப்பீங்க. அவங்க டீம் போடுப்பா, அவங்க டீம் ஒரு மாதிரி 11 செட் ஆயிடுச்சு. இப்ப நீ பார்த்தா அவங்க 11 வந்து Travis Head and Abhishek Sharma opening, Ishan Kishan number 3, Klaasen number 4, அப்புறம் வந்து நிதிஷ் குமார் ரெட்டி number 5 and number 6 வந்து அபினவ் மனோகர் number 6.
அபினவ் மனோகர் பட் நாங்க இன்னும் 2-3 பேர் எடுப்பாங்க இல்லையா? பட் அபினவ் மனோகர் தான் இப்போதைக்கு நம்பர் 6 ஸ்லாட்டட். இந்த வருஷம் வேற அவர் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் வேற அந்த இந்த லீக்ல. நம்பர் 6 அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ் நம்பர் 7. bowling is sorted out அவங்களுக்கு. சோ bowling 5 bowler இருக்கா அவங்களுக்கு. சிமர்ஜித் சிங் இருக்கா, ஜாம்பா இருக்கா, ராகுல் சார் இருக்கா, ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, பேட் கமின்ஸ். இதுல 5 bowler ஆடிடுவாங்க. போறாத நிதிஷ்குமார் ரெட்டி வேற ஒரு 2 ஓவர் போட்டுவாங்க நடுவுல. சோ frankly speaking they have done a very very intelligent buy. And நீ சொன்ன மாதிரி இஷான் கிஷன் going there has strengthened their batting. அந்த 1 2 3 4 5 பாரு மச்சான், கன் பேட்டிங். கூட ஓவர் மேட்ச் அந்த 5 பேர் 2 பேருக்கு மாட்டினா மேட்ச் ஓவர். ஆமா. So I thought SRH had a brilliant auction there along with Gujarat Titans. ஏன் Gujarat Titans? Gujarat Titans ஓட ஸ்குவாட் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா, சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் ஓப்பனிங். அங்கேயே ஒரு கன் 2 ஓபனர்ஸ் கட்சிச்சு, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரும் கட்சிச்சு. சாய் சுதர்ஷன் நம்பர் 3ல, அவங்களுக்கு ஆல்ரெடி ஷாருக் கான் நம்பர் 4ல இருந்தாரு, ராகுல் திவாத்தியா அவர் இருந்தாரு. மைபால் லொம்ப்ரோர் கேன் பி a decent fit in case அவங்களுக்கு அந்த இந்தியன் ஆப்ஷன் வேணும்னா. பட் அவங்க போலிங் திருப்பி நான் ஏன் அவங்க நல்லா எடுத்திருக்காங்கன்னா, அவங்க போலிங் பாருங்க சீக்கா, ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷித் கான், அந்த மானவ் சுதார் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேற. ஸோ தேர் போலிங் அகெயின் ஐ தாட் ஸ்மார்ட்டா எடுத்திருக்காங்க அவங்க போலிங். நாளைக்கு மட்டும் ஒரு ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்டர் எடுத்துட்டாங்கன்னா அவங்க டீமும் செட் ஆயிடும் சீக்கா. க்ளோஸா பாருங்க. அவங்களுக்கு பார்த்தா போலர்ஸ் செம போலர்ஸ். ரஷித் கான், சிராஜ், டெட்டிங் சொல்லுவானா. சிராஜ் was quite high price. Very good last year and is again coming back சீக்கா. He is coming back. This year is bowling well. Test matching நல்லா போட்டுருக்கான் இப்போ. ககிசோ ரபாடா சூப்பர் பிக். பிரசித் கிருஷ்ணா okay, good pick. I like to wait and see. Prasidh Krishna வந்து either this way he can give a lot of runs or he can get deadly wickets, quickly wickets. அவன் 2 சைடு போக முடியும் பிரசித் கிருஷ்ணா. Let's be very honest. He can go this way or that way, Prasidh Krishna. But the advantage they have is they have a strong batting lineup. They need a good middle order. One more middle order they need. Because உனக்கு வந்து டிவாட்டியா வந்து ஃபினிஷரா தான் வரப்போறான். அவனுக்கு சாலிட் மிடில் ஆர்டர் வேணும். ஷாருக் கானும் டிவாட்டியாவும் 2 அடிக்கிற பேட்ஸ்மேன் போட்டு வீரமா பேட்ஸ்மேன். சோ நம்ம 4 ஒரு சாலிட் பேட்ஸ்மேன் வேணும். யார் எடுக்க போறாங்க இந்தியன் பிளேயர் அதுதான் பார்க்கணும். மைபால் லோம்ப்ரோர் has done well once in I mean RCB, I think he was there for RCB. He did foreign slot open சீக்கா. Did very well for them. அவங்களுக்கு foreign slot open 3 foreigners தான் இருக்காங்களே இப்போ. உங்களுக்கு அவங்க they can still wait and pick up a good foreigner tomorrow. That's what I'm trying to say. Yeah. So they have an option of picking up a good side overall. ஏன்னா அவங்களுக்கு 1 2 3 gun. I have a question for you. உங்களோட ஓன் தியரி அவங்க யூஸ் பண்ணி ஃபேப் டூப்ளசியை நம்பர் 4ல ஆட வச்சாங்கன்னா good idea. Why not? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஒரு லீடர் இந்த குரூப். சடன்லி நீங்க பாருங்க குஜராத் எப்போ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா ஹர்திக் பாண்டியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் மோர் ஆஃப் அ பேட்டர் அதை மிஸ் பண்ணாங்க குஜராத் லாஸ்ட் இயர். ஸோ இஃப் தே கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஃபாரின் கிரிக்கெட்டர் they could very well be in a very good position. But if பார்த்தனா யாரா அந்த பிக் கன்ஸ்ல இருக்காங்கடா இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் பார்த்தனா, வாஷிங்டன் சுந்தர், புவனேஷ் குமார், ஓகே, அண்ட் அந்த ரிக்கில்டன் நியூ கைன்றாங்க. அந்த நான்ட்ரே பர்கர் அவன் இருக்கான், அவன் ஒரு போலர் இருக்கான், அவனுக்கு சாண்ட்னர் இருக்கான், அவனுக்கு சாண்ட்னர் போற வரவே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் கிளென் பிலிப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 66 பேர் தான் நீங்க செல் பண்ணாங்க சீக்கா. 66 பேருக்கே இல்ல ப்ரொடியூசர் எல்லாரோட பட்ஜெட்டும் போடுங்க ப்ரொடியூசர். only 60 players were sold. அதுக்கே but team spent very massively சீக்கா. In fact I feel this I have to bring it up சீக்கா. It is not fair on a guy like Bhuvneshwar Kumar or even a guy like Washington Sundar to be coming so late. They are international cricketers, man. They have to be coming ahead of most of these guys. Bhunesh Kumar is a marquee list, my dear friend. Bhunesh Kumar is one of the best bowlers in IPL. Yeah, how can he be coming on day 2, Chika? Washington Sundar, 2 series back, he was your man of the series. He's your current Indian test cricketer. You playing all formats. Washington Sundar last 6 months. He should be in set 1. He cannot be in set 2, Chika. Set 1 நான் ஹை பிரைஸ் போயிருப்பான். they would have gone for a war. என்னது மார்க்ரம் set 1 அது வேற செல்ல இருக்காரு மார்க்ரம்.
மாத்திரம் சும்மா உப்புக்கு சப்பான ஊருக்கு மாங்கட்ட வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு வேஸ்ட். அது மாத்திரம்லாம் அதே கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ப்ளீஸ் எடுங்க, யாராவது எடுங்க, ப்ளீஸ் எடுங்க எடுங்க எடுங்க. எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம கை தட்டினா அவனே உட்காந்து சௌதாவரிகளை கை தட்டினா அவன் போட்டு. கமானியா வாஷிங்டன் சுந்தர், புவனேஷ் குமார், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், கரண்ட் பிளேயர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல். அவனை நீங்க ஃபர்ஸ்ட் செட்ல போடாம ஜிதேஷ் சர்மா போடுறீங்க, நீங்க எல்லாரையும் போடுறீங்க. எனக்கு புரியவே இல்லை. புவனேஷ் குமார் has been one of the best bowlers in IPL. Even last year for SRH he did very well. Because of that, Bhuvanesh Kumar and Washington Sundar will not get the fair value of what they're actually supposed to get, Chika. Or Washington Sundar மாதிரி வாஷிங்டன் சுந்தர் எவ்வளவு பேர் பாரு சீக்கா. ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி வாஷிங்டன் சுந்தர் சீக்கிரமா வந்திருந்தாருன்னா மினிமம் 15 crores போயிருப்பாரு. நிஜமாவே ஒரு 13 to 15 crores போயிருப்பாரு அவரு. ஏன்னா நீங்க அந்த பக்கம் அவ்வளோ 10 crores வரைக்கும் நீங்க மீதி பவுலர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் as an all-round package would have definitely gone anywhere between 12 to 15. He can still go. நாளைக்கு ஸ்டில் அவருக்கு அந்த வேல்யூ கிடைக்கலாம். புவனேஷ் குமார் is another bowler who would have got anywhere between 8 to 10 crores. இப்போ அந்த வேல்யூ கிடைக்குமா? வெயிட் பண்ணி பார்க்கணும். They are coming so late, so I think it's a little unfair. Producer, very unfair on them. That is actually, frankly speaking, they should have been the marquee set. Why don't know why they didn't come the marquee set. Yeah. Okay, நாளைக்கு என்ன இருக்கு? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட் சைஸ் 12. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளேயிங் 12 இப்போதைக்கு ரொட்டேட் பண்ணி ஆடலாம். நாளைக்கு if they get more pieces, if they can fill in more 10 more pieces, it will be fantastic. ஆனா யாருக்கு மேக்ஸிமம் பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான். 30.65 crores. ஆனா என்ன, they still have to pick 16 players, Chika. So 16 players, 30.65 crores. எப்படி அதை ஸ்பெண்ட் பண்ண போறாங்க? The other team is obviously Mumbai Indians who have 26 crores. மீதி எல்லா டீம்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா பர்ஸ் காலி சீக்கா. எப்படி சீக்கா இது மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லா பேஸ் பிரைஸ்ல தான் வாங்க முடியும், அதுக்கு மேல போக முடியாது. வாஷிங்டன் சுந்தர் நினைச்சா பாவமா இருக்கு. அவன் என்ன 4-5 மேல போக மாட்டான் போல இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் போடுறதுல ஆல்ரவுண்டர். அவன் இன்னைக்கு கூட பார்த்தா டெஸ்ட் மேட்ச் பிரமாதமா ஆல்ரவுண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்கான். இந்தியா வின்னிங் ஸ்போர்ட்ஸ் டுடே இந்த டெஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. So Washington Sundar, don't forget, he's playing ahead of Jadeja and Ashwin in a test match, and he's done well in T20 career. And அவனை கொடுக்காம சாண்ட்னர் அவங்களாம் வரவே இல்லை மார்க்கி செட்ல. வெரி வெரி சர்ப்ரைசிங். Not in the marquee, set 1. அனி செட் 1 செட் 2 அது வேற. அவங்களாம் ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட் வச்சு அவங்க வந்துருக்கும் ஆல்ரெடி. யாரோலாம் பேர் குழந்தைங்க ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல. ஐ திங்க் அந்த அன்கேப்ட் வந்து எஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்க பாக்குறாங்க அன்கேப்ட் இந்தியன்ஸ்க்கு, ஐபிஎலுக்குன்னு தனியா. பட் ஐ திங்க் அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஷியர்லி சம்ஒன் லைக் Bhuvanesh Kumar shouldn't be coming at set 2, man. It is unfathomable actually. Correct. Definitely. Hey, Sandner, Mitchell Sandner எடுத்துக்கோடா. கிளாசிக் எக்ஸாம்பிள் Mitchell Sandner. Man, one of the best left-arm spinners bowling all-rounders. I mean, நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர்னஸே கிடையாது இல்ல சீக்கா. ஏன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் 2 years ஐபிஎல் ஆடவே இல்ல. பிரசித் கிருஷ்ணா didn't play IPL for 2 years. He is ahead of Bhuvaneshwar Kumar. So how is it fair? I don't understand. It's unfair. And Washington Sundar should have become in today's list. But there would have been a competition. Everybody would have gone for it. Now tomorrow கடைசியில என்ன போதுமா, மும்பை எடுக்க போறான் மச்சான் வாஷிங்டன் சுந்தர. நீ பாரு, மும்பை தான் எடுக்க போறான் வாஷிங்டன் சுந்தர. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 6 guns எடுத்துட்டாங்க. 6 guns அவங்க 11ல 6 ஆயிடுச்சு. 6 ஃபிளாக்ஸ் ஃபிக்ஸ்டு. ஒரு எய்தர் ஒரு விக்கெட் கீப்பர் ஓபனிங் பேட்ஸ்மேன் எடுத்தாங்க. நமந்தீர் ஷூரா ஆடுவாரு. நமந்தீர் ஆடுறா கூட ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் இன்டர்நேஷனல் ஓபனர் எடுத்தான்னு வச்சுக்கோ. ரிக்கில்டனோ ஆர் எவனா ஓபனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எவனா எடுத்தான்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மச்சான் மட்டும்தான் இருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷ், குசால் மெண்டிஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஜாஸ் இங்கிலீஷ், குசால் மெண்டிஸ் அதான் அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணுமே அவங்களுக்கு. ராபின் மின்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ராபின் மின்ஸ், ஓகே ஃபைன். ராபின் மின்ஸ் ஒருத்தர் இருக்கான்னா, பட் தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், I still believe that Mumbai has got a good opportunity of taking both Bhuvanesh Kumar and Washington Sundar. எடுத்தாங்கன்னா அவங்க டீம் கன் ஆயிடும். But அதே மாதிரி RCB also can go for these two. Yeah, I think they'll get one of two. இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. ஒருத்தர் வந்து RCB க்கு போவாங்க. சாண்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவனுக்கு
சாண்ட்னர் வெயிட் பண்ணி பார்க்கணும் சீக்கா. இப்போதைக்கு இந்த ஆக்ஷன் டைனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க Sandler has done very well in IPL, Rani. he's done CSK எவ்வளவு மாதிரி win பண்ணி fantastically well கொடுத்திருக்கான். in the not only in IPL, he's done fantastically well in international cricket சீக்கா. Leave IPL. IPL பிரமாதம், CSK பிரமாதம் பண்ணிருக்கான்டா சாண்ட்னர். சாய் கிஷோர் வேற நம்பூர் பையன் ஒருத்தர் இருக்கான், சாய் கிஷோர், அவனும் வந்து எடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். I feel bad. சாய் கிஷோர்லாம் இன்னைக்கு வந்திருக்கலாமே ஸ்பின்னர்ஸ், எவனெல்லாம் போடுறீங்க ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல, ஏதோ பேர்லாம் வருது இன்னைக்கு, இவங்க எல்லாம் வந்திருக்கணும் இன்னைக்கு. இட்ஸ் வெரி சேட். அத பத்தி நம்ம பேசினே இருப்போம். பட் லெட்ஸ் மூவ் ஆன் சீக்கா. ஆனா one good thing மச்சான், அஸ்வின் happy to you, have you back மச்சான். ஆர் அஸ்வின் நம்ம எடுத்தோம் பார் சிக்கி சிக்கா ஆக்ஷன்ல ஹோம் கமிங் ஆஃப் அஸ்வின். எஸ் மச்சி, அங்க பாரு என் பேட் தூக்கி வச்சிருக்க பாரு மார்க் ஆக்ஷன்ல. அஸ்வின் நான் தூக்கின பாரு, நான் 8.5 எடுத்தா அவங்க எடுத்து 9.75. அஸ்வின் வந்து மெட்ராஸ் விக்கெட்ல மச்சான் ஸ்கோப்பே லேதுண்டி. சென்னையில அஸ்வின் ஜடேஜா காம்பினேஷன் நீ யோசிச்சு பாரு அணி, மெட்ராஸ் விக்கெட்ல என்ன மாதிரி காம்பினேஷன் அணி ஆடட் ஆன் டு. இப்ப 100 just some facts. He has a maximum number of wickets in Chepauk in the IPL. He has his lowest economy in Chepauk in the IPL. The last time he was with CSK, R Ashwin, அது வந்து started from 2009 ல ஆடினாரு. I think 2 games தான் ஆடினாரு 2009 ல. பட் 2009 to 2015 நீங்க பாத்தீங்கன்னா they went to the final. I think we went to the finals 4 years in a row between 2010 to 2013, 2010, 11, 12, 13 and again 15. Ashwin 5 வாட்டி ஃபைனல்ல, அதுல 3 titles. Marriage made in heaven for CSK சீக்கா. அவ்வளவுதான். அஸ்வின் back to CSK. சூப்பர் பிக். அஸ்வின் பேக் டு சிஎஸ்கே ஐடியல் பிக். அண்ட் எங்க என்ன ஆக போகுதுன்னா இப்போ 100 அமர் அஸ்வின் அண்ட் ஜடேஜா தத்துக்கின்ற டம் ஆப்பனன்ஸ் போட்டு சர்வு முரு இங்கே அங்கே இங்கே அங்கே அப்படின்னு ஆடுவான். 130 அடிச்சா போற சிஎஸ்கே, இந்தியா சிஎஸ்கே வின்னு. அந்த மாதிரி விக்கெட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆப்வியஸ்லி we'll touch up on the entire IPL later சீக்கா. நாளைக்கு இன்னொரு நாள் இருக்கு. we'll finish up and then we'll do a full review, but we have to touch up on the Indian team சீக்கா. எந்த தலைவரே எந்த தைரியத்துல சொன்னீங்கன்னு தெரியல, இந்தியா ஷூரா பொட்டலம் பண்ணிடும்னு. எப்பா உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்களோட கான்பிடன்ஸுக்கு ஒரு கும்பிடு. எப்படியா எங்க இருந்தியா உங்களுக்கு இந்த கான்பிடன்ஸ் வந்தது? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கேஆர் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த டபுள் 100 பார்ட்னர் மச்சான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 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 என்ன நாக்கியா, என்ன மிச்சல் ஸ்டாக் எப்படின்றான் பால் சும்மா ஜிங்னு போட்டு அலட்சியமா எல்லாரும் போட்டு அடி அடிக்கிறான் போட்டு 160 அண்ட் டபுள் 100 பார்ட்னர்ஷிப். இந்த ஷாட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஆடினா பாடுறான் அவன், அலட்சியமா இருறான்டா. தேர்ட் மேல தூக்கி விடுறான். அங்க பார்த்தனா அது ஒண்ணு. விராட் கோலி மச்சான், கிங் கோலி நினைச்சீங்க இந்த இடத்தான் ஆரம்பிச்சான், நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணான் விராட் கோலி. 100 நாட் அவுட் when it needed most. விராட் கோலி is there. ஆச்சா மச்சா சூப்பர்ரா விராட், கிங் ஆஃப் கிங்ஸ். நான் சொன்னா என் பசங்க யாரும் நம்பல, யாருமே நம்பல. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஆக்ஷன்ல வந்தவனே இந்தியன் டீம் பாரு வேற மாதிரி ஆயிடுச்சு பாரு. டபுள் 100 பார்ட்னர்ஷிப் விராட் கோலி and that guy நிதிஷ் குமார் ரெட்டி, man what a test debut, outstanding test debut மச்சான். கட்சியில பார்த்தா ஆஸ்திரேலியன் பேட்டிங்கும் போட்டலாம் போலிங்கும் போட்டலாம். நான் பேட்டிங் மட்டும் தான் போட்டலாம் நினைச்சா ஒரு போலிங்கும் மகா போட்டலாம். மிச்சல் மார்ஷ் வச்சு போலிங் போடுறாங்க மச்சி. மிச்சல் மார்ஷ் வச்சு போலிங் போடுறான். அவன் மிச்சல் மார்ஷ் அங்கே இங்கே பார், நேரா பார், அங்க பார், பாக்கா அப்படின்றான். இது ஓப்பன் ஸ்டேடியம் வாகா கட்டிக்கிறாங்க. இங்கே பார், அங்க பார், ஸ்வான் லேக் நடிக்கிறாங்க. அந்த சைட்ல ஸ்வான் ரிவர் ஒன்று இருக்கு பர்த்ல. ஸ்வான் ரிவர் அங்கே பார், ஸ்வான் ரிவர்ன்றாங்க. இங்கே பார் ஓப்பஸ் நேரா அப்படின்றாங்க. அப்படியே அங்க போட்டு நீ நேத்தர்லேண்ட்ன்ற அவன் ஒரு போல என்னதான் போட முடியும். மிச்சல் ஸ்டாக்லயே போட்டு பின்னிட்டாங்கடா. நீ மிச்சல் ஸ்டாக் தான் மேக்ஸிமம் ரன்ஸ் கொடுத்தா அந்த டெஸ்ட் மேட்ச்ல போட்டு பின்னோர் அடிச்ச டிரைவ்ஸ் எல்லாம் பார்த்தா கேஆர் ராகுல் ஸ்ட்ரெயிட் டிரைவ் இல்ல சீக்கா. விராட் கோலி அடிச்சா கவர் டிரைவ் அப்படின்னா கவர் டிரைவ். சி நீங்க அடிச்சதுன்னு சொல்றீங்க. நான் வந்து டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா I thought they played test match cricket சீக்கா. They took their time. Yashasvi Jaiswal
ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பாருங்க, ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக் ரேட்லாம் கிடையாது, 50 கீழே தான் ஸ்ட்ரைக் ரேட். ஹி டுக் ஹிஸ் டைம். 300 பால்ஸ் பக்கத்துல ஆடினார் அந்த 161க்கு. கேஎல் 297 பால்ஸ் வித் 161. கேஎல் ராகுல் அந்த ஆங்கர் ரோல் இவ்வளவு நாளா நம்ம சொல்லியிருந்தோம்ல, யாராவது தேவையா அங்க நின்னு ஆடுறதுக்கு, அந்த ஷீனை எடுக்கணும்னு. கேஎல் ராகுல் டிட் இட் டு தி டி. 77 of 176. விராட் கோலி அந்த ஸ்ட்ரேட் டிரைவ் எப்போ அடிச்சாரோ அப்பவே டேஞ்சர் சைன்ஸ் வர ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியாவுக்கு. எப்போ அந்த ஸ்ட்ரேட் டிரைவ் அந்த ஒரு பஞ்ச் விட்டாரோ அப்பவே தெரிய வந்துச்சு, ஐயோ ஒன்டாயா நம்ம ராஜா திருப்பியும் அவரோட கோட்டையை திருப்பி எடுக்கிறதுக்குன்னு. கமிங் பேக் டு பர்த், Chika, I swear to you, I will be the first person to surrender to you because I did not expect this, Chika. I did not expect I mentioned this. 3 names, KL Rahul, Bumrah and Kohli. I missed out on Yashasvi Jaiswal. But then the overall partner, King Kohli, King of Kings. Whatever you say, Machan, I'm வேற level, வேற range player, Kohli தான். But Yashasvi Jaiswal, என்னடா தடிக்கு வீந்தா 100 அடிக்கிறான்டா. 100 விட்டா 150 தான் அடிக்கிறான், இல்ல 200 தான் அடிக்கிறான். வேற ரேஞ்ச்ல ஆடுறான் அந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால். யா பாருங்க, ஃபர்ஸ்ட் 15 டெஸ்ட்ல 1500 runs. But still the national treasure is always the national treasure, Chika. 12 for 3. The wicket was flat, Chika. Actually, in all honesty, the wicket was a good wicket. நீங்க ரெண்டாவது நாள் third day நீங்க பாத்தீங்கன்னா it was a very good wicket to bat on. விக்கெட் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதுல வந்து பும்ரா லாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்பெல் திருப்பி வந்து போட்டு போனாரு, பாத்தியா இல்லையா? அப்படின்றான் அப்படின்றான் எல்பிடபிள்யூ மார்க் லாபேஷன் எல்லாம் டிங்குக்கு எல்பிடபிள்யூ. நாளைக்கு ஒருத்தர் வருவாரு பாரு, காலகட்டால ஒருத்தர் வருவாரு, ஸ்மித் ஒருத்தர் வருவாரு, ஸ்மித் அப்படின்னு எல்பிடபிள்யூ போட்டு போயிட்டு இருப்பாங்க. நாளைக்கு லஞ்சுக்குள்ள வரலாட்டாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் மச்சான், நான் இவ்வளவு நாளா நான் பேட்டிங் போட்டலாம், நான் ரொம்ப நேரம் நான் சொல்லச்சே நீ வந்து கலடா பண்ண என்னப்பா திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். பேட்டிங் ஆக்சுவலி அவங்க வீக்னு தான் எனக்கும் தோணுச்சு. அது வந்து அதுல நானே ஒத்துட்டேன். பட் டெஃபினட்டா நான் இந்த மாதிரி ஒரு அடி வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இன் பர்த். இல்லடா நீ அவனுக்கு பேட்டிங்கே இல்ல. சரி நான் பேட்டிங் தான் இல்லன்னு நினைச்சேன்னா ஏதோ போலிங்னா போலிங் இல்ல, கஷ்டப்படுறாங்க போலிங்ல. ஏன்னா கமின்ஸ் ஒரு ஸ்டார்க்கு ஹேசல்வுட் லைன் வச்சிருக்காங்க. மிச்சல் மார்ஷ் லவ்ஷன் பாரு, மிச்சல் மார்ஷ் பாரு அவனை போட்டு bowling இல்ல நான் சொல்ல மாட்டேன் Chika. I thought it was a high quality knock by Jaiswal and KL Rahul to set up the innings, Chika. அது நீங்க பார்க்க மாட்டீங்க Chika. I'd rather look at it that way. ஏன் அவங்க எல்லா மேட்சும் bowlingல 200 ஆல் அவுட் எடுக்கணும்னு இல்லையே. ஒரு நல்ல பிளேயர் வந்து சூப்பரா ஆடலாமே. Jaiswal and KL Rahul flawless-ஆ ஆடுனாங்க Chika. Okay, I agree with you. Reverse. Now, the bowling பட்டலாம் இல்லைனா கூட நம்ம bowling மேல ஒரு வேற ரேஞ்சில் ஆடினாங்க இந்தியன் பேட்ஸ்மேன். That's the right word. The Indians bars lifted up so much. And that is one thing, definitely yes. And Mitchell Stark போட்டு ஒரு அடி அடிச்சான் பாரு ஜெய்ஸ்வால், வேற லெவல் அடிச்சான் போட்டு. And பூம்ரா என்னடானா 6 ஓவர் தான் போட வந்த 22 வயசுல ஒரு 15 வருஷம் ஆடின மிச்சல் ஸ்டார்க் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரை உன் பால் ரொம்ப ஸ்லோவா வருதுடா, இன்னும் கொஞ்சம் போய் ஃபாஸ்டா போடுறான்னு சொல்லியிருக்கான். என்ன கான்பிடன்ஸ்ல இருக்காரு பாரு ஜெய்ஸ்வால். அவன் லிட்டரலி ஸ்வீப் பண்றான். ரிஷப் பந்த் மாதிரி ஸ்வீப் பண்ணி 6 அடிச்சிருக்கான். அவனு லிட்டரலி ஸ்வீப் பண்ணான் மிச்சல் ஸ்டார்க்க போட்டு. நம்பர் 1. And number 2, the most important addition for India is that guy நிதிஷ் ரெட்டி. அவன் வரான், அவன் டப்பு புட்டி போட்டு அடிச்சிடுறான். நேற்று கவலைப்பட டங்கு தில்லுக்கு தோட்டு யாரும் டங்குன்னு விடுறான், ஷார்ட்டா போட்டு பின்னி எடுத்துறான் போட்டு. சரி, டீம் இந்தியா going to probably finish them off tomorrow. அதுதான் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. His partnership with Virat Kohli was a huge partnership. Yes, that also mattered a lot. Doubt கிடையாது. நாளைக்கு இந்தியா வந்து imagine Washington Sundar is walking in the shoes of Ashwin and going ahead of Ashwin and performing. Now second innings bowling la Washington bowling வருமானே தெரியலையே. அஸ்வின் மட்டும் இல்ல, ஜடேஜா விட்டீங்களே. So ahead of Ashwin and Jadeja, it's a big deal, Washington Sundar. But hats off to him. He's taken the opportunity. He's done well. Congrats once again, Team India. Sorry, Chika, for ever doubting this. So anyway, let's hope. இந்த சீரீஸ் வந்து ரிக்கி பாண்டிங் 3-1 அப்படின்னா ஃபார் ஆஸ்திரேலியானா, நான் வந்து 4-0 ஃபார் இந்தியா சொல்லட்டுமா?
ரொம்ப ஏர்லியா இடம் போடுறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஸ்டில் மெயின்டைன் பண்றேன் 3-2. யார் பக்கம் 3-2ன்னு தெரியல. ஆனா இப்போ ப்ராபபிலி டுவர்ட்ஸ் இந்தியா தான். ஆஃப்டர் சீயிங் திஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அண்ட் தி வே இட் இஸ் கோயிங். நீ வேற யாரா பேட்ஸ் பண்றதுக்கு ஆஸ்திரேலியாக்கு? We'll talk about this test match in detail, Chika. Obviously நாளைக்கு ஆக்ஷன், நாளைக்கு மேட்ச்லாம் முடியட்டும், நம்ம ஒரு டீடைலா பேச போறோம். ஏன்னா ஒரு பெரிய கான்வர்சேஷன் உங்களோட நான் பேசணும்னு இருந்தேன் இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி. ரோஹித் சர்மா வந்தார்னா இதே ஓப்பனிங் பேரை கண்டினியூ பண்ணுமா? A thought for you the next time we talk about this. Should India change that opening pair? Should they go back to Rohit and Jaiswal, or should Rohit sacrifice that position, probably play himself in the middle where he started his career actually? We'll definitely have a conversation about that. Guys, before you go, don't forget to check out Indian Terrain. Please click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Cheetah. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys. Thank you.